الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் பெரும் திரளாக இங்கே குழுமி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் சொல்வது என்ன என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு ஏன் தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், முஸ்லிம் சமுதாயத்திலே, தமிழகத்தில் இருக்கிற முஸ்லிம் சமுதாயத்திலே பலவிதமான பிரிவினைகளும் பலவிதமான இயக்கங்களும் பலவிதமான கொள்கை கோட்பாடுகளும் இருக்கும் பொழுது அவற்றையெல்லாம் எதிர்த்து நாம் ஒரு புது கொள்கையை சொல்கிறோம் என்று மக்கள் நினைக்கிற காரணத்தினால் நம்மை பற்றி தவறான பல அவதூறுகள் பரப்புகிற காரணத்தினால் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பதை தெளிவாக அவர்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. நம்மை பற்றி மக்கள் மத்தியில் எப்படி பிரச்சாரம் செய்யப்படுகிறது சொன்னால், இவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்காத கூட்டம், இவர்கள் நபிமார்களையும் மகான்களையும் இழிவுபடுத்தக்கூடிய கூட்டம், இவர்கள் மார்க்க அறிஞர்களை கேவலமாக பேசக்கூடிய கூட்டம் என்றெல்லாம் நம்மை பற்றி தவறான சிந்தனைகளை மக்கள் மத்தியிலே மார்க்க அறிஞர்கள் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார்கள். மக்களும் கூட நாம் என்ன சொல்கிறோம் என்பதை நம்முடைய பேச்சுக்களில் இருந்து அறிந்து கொள்ளாமல், நம்முடைய எழுத்துக்களில் இருந்து அறிந்து கொள்ளாமல், அவர்களாகவே ஒரு தவறான முடிவை வைத்துக் கொண்டு இந்த கூட்டத்திலே சேராதீர்கள், இவர்கள் அல்லாஹ்வை மறுக்கிற கூட்டம், நபிகள் நாயகத்தை மறுக்கிற கூட்டம், இவர்கள் குர்ஆனை மறுக்கிற கூட்டம் என்றெல்லாம் அவரவர்கள் வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் நம்மை பற்றி ஒரு தப்பான எண்ணத்தை அவர்களாகவே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் என்னதான் சொல்கிறோம், நாங்கள் என்ன சொல்லவில்லை என்பதை தெளிவாக விளக்குவதற்குத்தான் இந்த தலைப்பு. முதலிலே நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் இரண்டு அடிப்படைகளிலே நிறுவப்பட்டிருக்கிறது. நாங்கள் சொல்கிறோம், என்ன இரண்டு அடிப்படை? வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, இது ஒரு அடிப்படை. இன்னொன்று, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஒருவர் இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்பதாக நம்மிடத்தில் வந்தால் இந்த இரண்டைத்தான் நாம் சொல்லிக் கொடுப்போம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்பதை அவர் ஏற்று, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதையும் ஒப்புக்கொண்டாரையானால் அவர் உடனடியாக இஸ்லாத்திலே சேர்ந்து விடுகிறார். ஒருவர் இஸ்லாத்திலே சேருவதற்கு
எது அடிப்படை கொள்கையாக இருக்கிறதோ அதைத்தான் நாங்கள் அழுத்தமாக சொல்கிறோம். புதுசா ஒன்றும் சொல்லவே இல்லை. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொன்னால் அந்த கொள்கையிலே நீங்கள் உண்மையாளர்களாக இருங்கள். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நீங்கள் நம்பினால் அந்த நம்பிக்கையிலே உறுதியானவர்களாக இருங்கள். முரண்பட்டு விடாதீர்கள். போலித்தனமாக இந்த வார்த்தையை சொல்லிவிடாதீர்கள். உள்ளத்திலிருந்து சொல்லுங்கள். இதாங்க நாங்க சொல்லக்கூடியது. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொன்ன பிறகு அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு கட்டளையும், திருக்குர்ஆனுடைய ஒவ்வொரு கட்டளையும் உங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்து நடங்கள். அல்லாஹ் ஒன்றை சொல்லி இருக்க அல்லாஹ்விற்கு மாற்றமாக உலகத்தில் உள்ள எவ்வளவு பெரிய மகான் பெரியார் ஒரு கருத்தை சொன்னாலும் அதை தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ் சொன்னதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை அழுத்தமா உறுதியாக சொல்கிறோமே தவிர அதை புறக்கணிக்குமாறு சொல்லல. அதே போல முகமது ரசூலுல்லாஹ் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதர் என்று நீங்கள் நம்பினால் அதில் உண்மையாளர்களாக இருந்தால் எப்படி நடக்க வேண்டும்? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எந்த ஒரு பேச்சும் அவங்க சொந்த கற்பனை செஞ்சு சொன்னது இல்ல. அவங்களுடைய சொல், அவங்களுடைய செயல், அவங்களுடைய அங்கீகாரம் எதுவா இருந்தாலும் அதை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அவங்க ஒரு விதமாக நமக்கு ஒன்றை சொல்லிருக்கும் பொழுது அதுக்கு மாற்றமாக உலகமெல்லாம் சேர்ந்து சொன்னாலும் உலகத்தை பகைத்துக் கொண்டு அவங்களுக்கு பின்னாடி போங்க. இதை நாங்க சொல்றோம். அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக குர்ஆன் படி நடங்கள். முகமது ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக நபிகள் நாயகத்தினுடைய வழிகாட்டுதல் படி நடங்கள். இந்த ரெண்டு தான் உங்கள் மீது கடமையே தவிர வேறு எதுவும் கடமை இல்லை என்று நாங்கள் சொல்கிறோம். இவ்வளவுதான் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை சுருக்கி சொல்வதாக இருந்தால் இவ்வளவுதான். இதைத்தான் அழுத்தமா பலவித சான்றுகளோட, பல காரண காரியங்களோட, பல விளக்கங்களோட இந்த 20 வருடங்களாக மக்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டு வருகிறோம். ஆக அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள் என்று சொல்வதும், அல்லாஹ்வுடைய வேதத்தை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதும், முகமது நபியை தலைவராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வதும், அவர்கள் காட்டிய வழியில் மட்டுமே செல்லுங்கள் என்று சொல்வதும் தான் நாங்கள் செய்கிற ஒரே குற்றமே தவிர இவர்கள் நினைப்பது போன்ற குற்றங்களை எல்லாம் நாங்கள் செய்யவே இல்லை. என்ன குற்றம்? ஒன்னா நான் சொல்றேன், விளக்குறேன் பாருங்களேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இவங்க அவமதிக்கிறார்கள், இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. அப்படி சொன்னாதான் மக்கள் நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க. முஸ்லிம்கள்ட்ட அவர்கள் தொழுகை உள்ள முஸ்லிமா இருக்கட்டும், தொழுகை இல்லாத முஸ்லிமா இருக்கட்டும், ஒழுக்கம் உள்ள முஸ்லிமா இருக்கட்டும், ஒழுக்கம் இல்லாத முஸ்லிமா இருக்கட்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உயிரை விட மதிக்கிறாங்க. எல்லா முஸ்லிம், எந்த ஒரு முஸ்லிமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உள்ள அந்த அன்பிலையும் மதிப்பிலையும் யாரும் சளைத்தவர்களே இல்லை. எல்லாருக்கும் முஹப்பத் இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இவங்க மதிக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்கன்னு வைங்க, உடனே வெறுத்துருவாங்க. அதுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மதிக்காத கூட்டம்னு தூக்கி போட்டா உடனே அந்த கூட்டத்தை மக்கள் வெறுப்பார்கள் என்பதற்காக இந்த ஒரு வாதத்தை மக்கள் மத்தியில் வைக்கிறார்கள். நபிகள் நாயகத்தை மதிக்கலங்கிறீங்களே, அப்படி எப்ப நாங்க பேசணும்? இல்ல. எப்ப நாங்க எழுதணும்? இல்ல. வேற என்ன சொல்றோம்? நபிகள் நாயகத்தை நீங்க மதிக்கிறது போதவில்லைன்னு சொல்றோம். நாங்க என்ன சொல்றோம்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நீங்கள் மதிப்பது போதவில்லை, நீங்கள் சரியா மதிக்கல, இன்னும் கொஞ்சம் அதிகமா மதிக்கணும், நபிகள் நாயகத்துக்கு கொடுக்கிற மதிப்பை வேற யாருக்கும் கொடுக்காதீங்க, இதாங்க நாங்க சொல்றோம். அப்ப அதுக்கு சில சான்றுகளை மக்கள்கிட்ட கொண்டு வைப்பாங்க. எப்படி வைப்பாங்க தெரியுமா? நம்ம நாட்டில் தமிழ் சமுதாயத்தில் தமிழ் முஸ்லீம்களிடத்துல மௌலிதுன்னு ஒரு பழக்கம் இருக்கு. உங்களுக்கு தெரியும், மௌலிது ஓதுவாங்க. ரபியுல் அவல் மாசம் வந்துருச்சுன்னு சொன்னா பிறை 1 இருந்து 12 வரைக்கும் மௌலிதுன்னு ஒரு பாட்டு படிப்பாங்க. இது எதுக்கு ஓதுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது உள்ள முஹப்பத்துக்காக நாங்க ஓதுறோம், அவங்கள புகழ்ந்து நாங்க படிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம அது கூடாதுங்கிறோம். நல்லா கவனிக்கணும். மௌலிது ஓதுறாங்க இல்லையா, அந்த மௌலிது ஓதுறத கூடாதுன்னு நாங்க சொல்றது உண்மை. இத கொண்டாந்து காட்டி பாத்தீங்களா, நம்ம ரசூலுல்லாஹ்வை மதிச்சு மௌலிது வரோம், இவங்க மௌலிது வேணாங்கறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்வை இவங்க மதிக்கலன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ்